பொன்னி சீரியல் இன்னைக்கு எபிசோடில் சக்தியும் கார்த்தியும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நர்ஸ் வந்து அவங்க கண் முழிச்சிட்டாங்க, பார்க்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் சக்தி வந்து ரொம்ப ஹாப்பியாக போகிறாங்க. உள்ள ஆல்ரெடி சிவானி வந்து பொன்னிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நான் நல்லா தான் இருக்கேன் சிவானி அப்படிங்கிற மாதிரி பொன்னியும் சொல்கிறாங்க. சக்தி உள்ள வந்து தேம்பி தேம்பி அலறாங்க. அதுதான் எனக்கும் ஒன்றும் இல்லைல்ல, எதுக்கு சக்தி இப்படி அலறீங்க அப்படிங்கிற மாதிரி பொன்னியும் சொல்கிறாங்க. கார்த்தி வந்து சிவானி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே நடந்தது எதையுமே நீ வீட்டில் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் வாங்கிடுறாங்க. இப்போ டாக்டர் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகலாம், இது பிரச்சனை நான் மட்டும் வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கும் போகிறாங்க. அங்கே பவானி சண்முகம் வந்து விளாண்டுட்டு இருக்காங்க. பவானி கேட்குறாங்க, பொன்னி உன் சேரீல என்ன ஈரமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் லேக்கில் வந்து ரொம்ப ஜாலியாக விளாண்டோமா, அதனால தான் ஈரமாக இருக்கும், போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ பிரீத்தி வந்து, இல்லை ஸ்டாலில் கொஞ்சம் வேலை இருக்குது, கொஞ்சம் வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி சக்திகிட்ட கேட்குறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, அவங்க ரெஸ்ட் எடுக்கட்டும், நானும் சண்முகம் சும்மா தானே இருக்கோம், நாங்கள் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் ட்ரெஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு கார்த்தி, சண்முகம், பிரீத்தி எல்லாருமே சேர்ந்து. அதுக்கப்புறம் பொன்னியும் சக்தியும் ரூமில் இருக்காங்க. அப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து வெளியே வெயிட் பண்ணுறாங்க. சக்தியும் அதுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. பொன்னிக்கு வந்து ரொம்ப கோல்டாக இருக்கிறதுனால சக்தி வந்து ஆவி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கால் பண்ணி அரேஞ்ச் பண்ணி ஹாட் வாட்டர் எல்லாமே ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அப்போ ஆவி பிடிக்கிறாங்க. அப்போ சக்தி நீங்களும் ஆவி பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது 2 பேருமே சேர்ந்து ஆவி பிடிக்கிறாங்க. பொன்னி வந்து சக்தி கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியாது, நீங்கள் எப்படி என்ன காப்பாற்றுறதுக்காக தண்ணியில் விழுந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பொன்னி எனக்கு என்னாச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் பொன்னி வந்து பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வருது. சக்தி வந்து கிணத்துல விழுந்துருவாங்க. அப்போ பொன்னி தான் போய் காப்பாற்ற போவாங்க. இதோட இன்னைக்கான எபிசோடு முடியுது.